வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான நான்வெஜ் அப்படின்னா சிக்கன் தாங்க. சிக்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். சிக்கன்ல பல வெரைட்டிஸ் இருக்கு. சிக்கன் லாலிபாப், சிக்கன் லெக் பீஸ் இதெல்லாம் நிறைய பிடிக்கும். எனக்கெல்லாம் சிக்கன் லாலிபாப், சிக்கன் 65 இதெல்லாம் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய இந்த சிக்கன் சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதுல செரிமான கோளாறு, வயிற்று புடைப்பு, சோர்வு, அசிடிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத 4 உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் உடல் நலத்திற்கு ஒரு நல்ல ஒரு தகவலாக இந்த ஒரு வீடியோ அமையும். ஸோ உங்கள் உடலில் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட செய்யும். ஃபர்ஸ்ட்டு நம்ம சிக்கன் எதுக்காக நம்ம உடம்புக்கு சாப்பிட்றோம்? நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு புரோட்டீன் சத்து கிடைக்கணும், நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சிக்கன் சாப்பிட்றோம். ஸோ சிக்கனில் அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின் B6, மசில்ஸ் க்ரோத்துக்கு உதவக்கூடிய நியூட்ரிஷன்ஸு, இம்யூனிட் பூஸ்ட் இது எல்லாமே இருக்குது. அதனால தான் ஜிம்முக்கு போகிறவங்க கூட டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. டெய்லி ஜிம்முக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய மசில்ஸ், தசைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சிக்கனில் தான் இருக்குது. ஆனால் தவறான காம்பினேஷனில் சாப்பிட்டா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்க உடம்புக்கு குறைய ஆரம்பிக்கும். ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு போய் உறிஞ்சப்படாது. ஸோ சரியான முறையில் நம்ம எல்லாத்தையுமே சாப்பிடணும். அப்போ தான் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நம்ம உடலுக்கு போகும். ஸோ சிக்கன் கூட தவிர்க்க வேண்டிய 4 உணவுகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது உணவு என்னன்னா சிக்கன் ப்ளஸ் பால். எல்லாரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறுனா சிக்கனும் பாலும் தான். சிக்கன்லேயும் சரி பால்லையும் சரி என்ன இருக்குது? ஹெவி ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ ஹெவி ப்ரோட்டீன்ஸ் நம்ம உடலுக்கு உடனே போகும்போது செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ ரெண்டையுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கிற போது டைஜஷன் ஸ்லோவாக ஆரம்பிக்கும், வயிறு புடைப்பாக்கப்படும், வயிற்றில் ஃப்ளோட்டிங் ஏற்படும், சிலருக்கு ஸ்கின் இரிட்டேஷன் வர ஆரம்பிக்கும், ஸ்கின்னில் பலவிதமான தொந்தரவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். குறிப்பாக லாக்டோஸ் இன்டாலரண்ட் உள்ளவங்களுக்கு இது டபுள் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த சிக்கன் ப்ளஸ் பால் எல்லாருக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணும் நம்ம சொல்லலாம். சிலருக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அந்த சிலர் நம்மளா கூட இருக்கலாம். அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 2 பொருட்களை நம்ம எப்போதுமே சேர்த்து எடுக்கக்கூடாது. ஸோ ரெண்டுமே ஹெவியான ப்ரோட்டீன்ஸுங்கிறதுனால தனித்தனியாக எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டொமக்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே விமர்சித்து நல்ல ஒரு நன்மைகளையும் நம்ம உடலுக்கு கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா சிக்கன் ப்ளஸ் தயிர் தாங்க. இது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸான ஒரு பாயிண்ட் தான். இது எல்லாருக்குமே கன்ஃபியூஸை ஏற்படுத்தும். ஸோ நீங்களும் நினச்சிருக்கலாம், நான் டெய்லி பிரியாணியில் சிக்கன் பிரியாணியில் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்றேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்களே நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பிடும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிக்கன் ப்ளஸ் கர்டு டேஞ்சர்னு பலரும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன? நம்ம சிக்கன் சமைக்கும் போதே, பிரியாணிக்கே சிக்கன் சமைக்கும் போதே என்ன பண்ணுறோம்? தயிரில் சிக்கனை போட்டு முக்கி வச்சு தான் நம்ம செய்கிறோம். ஸோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, இது கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கிற போது ஒன்றும் ஆகாது. பட் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டா சிலருக்கு மட்டும்தான் இது ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க, எல்லாருக்கும் இது பிரச்சனையே உண்டு பண்ணாது. சில பேருக்கு மட்டும்தான். என்ன ப்ராப்ளம் பண்ணும்னா இது கர்டில் அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிக்கன்லேயும் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால டைஜஷன் இஷ்யூ, அதாவது செரிமான பிரச்சனை தான் ஏற்படுத்தும். அது வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரோட்டீன்ஸ் ஐட்டம் சாப்பிட்டாவே செரிமான பிரச்சனை ஏற்படும். ஸோ இப்போ 2 ப்ரோட்டீன்ஸ் ஐட்டம் சாப்பிட்றதுனால அதிக அளவில் இந்த பிரச்சனை ஆகும். அதே மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க தயிர் எடுக்கும் பொழுது டிஸ்கம்போர்ட், அதாவது ஒரு பிரச்சனை, அதாவது வயிற்றில் பிரச்சனை ஏற்பட்டு சில ப்ராப்ளம் வரும். ஸோ எல்லாருக்கும் இது இல்லை, ஒரு சிலருக்கு தான். முக்கியமாக சென்சிட்டிவ் பாடி இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப கவனமாக இதை எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து மூணாவது உணவு என்னென்னா சிக்கன் ப்ளஸ் மீன்.
ஸோ புரோட்டீன் ப்ளஸ் புரோட்டீன், சிக்கன்லேயும் புரோட்டீன், ஃபிஷ்லேயும் புரோட்டீன், இந்த காம்போ பற்றி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிலருக்கு வந்து ஸ்கின் ரிலேட்டட் டிஷஸ் வந்து வரும், சிலருக்கு வந்து ஒன்றுமே ப்ராப்ளம் பண்ணாது. சிக்கன் ப்ளஸ் ரெண்டுமே சேரும் பொழுது ஸ்கின்னில் தான் பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, ஆனால் வந்து வெளியில் சொல்கிற வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து 2 டிஃப்ரெண்ட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால டைஜஷன் வந்து ஹெவி ஆயிரும். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் செரிக்கிறதுக்கே நிறைய டைம் எடுக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் 2 ப்ரோட்டீன்ஸ் இதாகும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அப்புறம் அலர்ஜி இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே டைமில் ஒரு மீல்ஸ் மட்டும் எடுக்கிறத வந்து நல்லது. ஸோ ஹெவியாக நிறையா மீல்ஸ் சாப்பிட்றத நீங்கள் தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி சிக்கன் ப்ளஸ் மீன் வந்து சேர்த்து சாப்பிட்றத நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா, நார்மலான உடல் பாடி, நான் ஹெல்த்தியான பாடியில் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி எனக்கே செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிக்கன் ப்ளஸ் மீன் எடுக்கிறத தவிருங்க. அடுத்து 4வது காம்பினேஷன் என்னென்னா சிக்கன் ப்ளஸ் டீ காஃபி, இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஸோ சிக்கன் சாப்பிட்ட உடனே இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டே டீ குடிப்பாங்க. இப்போ வந்து நார்மலாக ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம்னா சிக்கன் 65 இல்லை சிக்கன் லெக் பீஸோ ஏதோ ஒன்று, ஒரு பீஸ் கடிச்சிட்டு ஒரு பீஸ் காஃபி டீ குடிப்பாங்க. ஸோ இது வந்து சைலண்டாக நம்ம உடலை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம எதுக்காக ப்ரோட்டீன் சாப்பிட்றோம், நம்ம உடலுக்கு தேவைங்கிறதுக்காக சாப்பிட்றோம், அதையே வந்து நம்ம உடலுக்கு சேர விடாமல் பண்ணிடும் இந்த காஃபி டீ. அதே மாதிரி அயன் அப்சார்ப்ஷனையும் குறைச்சி விடும், அப்புறம் அசிடிட்டியையும் அதிகரித்து விட்டுரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து காஃபி டீயை வந்து சிக்கன் கூட சாப்பிடாதீங்க. சிக்கன் சாப்பிட்டு 30 இல்லைன்னா 45 நிமிஷம் கேப் விட்டுட்டு நீங்கள் டீ காஃபி குடிக்கிறது ரொம்ப சிறந்தது. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா அந்த நான்வெஜ் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் டீ காஃபி குடிக்கிறது எப்போவுமே பெட்ரு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு இதை ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ முக்கியமான கேள்வி, இந்த காம்பினேஷன்ஸ் வந்து எல்லாமே டேஞ்சரஸா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, உண்மைதான். இது உண்மை. ஆனால் இது வந்து பாய்சன் இல்லை. இதனால சில டேமேஜஸ் வரலாம், ஸ்கின் டிசீஸ் வரலாம். ஆனால் டெய்லி ஹேபிட்டாக இது இருந்துச்சுன்னா டைஜஷன் வந்து பெரிய அளவுலையே பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதே மாதிரி சிலருக்கு மட்டும் இது சைடு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இந்த உணவுகளை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த காம்பினேஷனில் வந்து உணவுகளை டெய்லியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட் வரலாம். அதனால தான் ரொம்ப வந்து என்ன சொல்கிறேன், ராங்குன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வார்னிங்காக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த காம்பினேஷனை வந்து, அதாவது வயதானவர்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறது, ஸோ வந்து வயதானவர்கள் இந்த காம்பினேஷனை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் எப்படி சேஃபாக ஒரு சிக்கன் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னா, எப்போவுமே சிக்கன் கூட வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்து சாப்பிட்றது பெஸ்ட்டு. அதே மாதிரி அது கூட லைட்டான ஸ்பைசஸ், ப்ராப்பர் குக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஸோ தவிர்க்க வேண்டிய, அதே மாதிரி டீ காஃபி குடிக்கும் போதும் எப்பொழுதும் ஒரு 1/2 அன் ஹவர் கேப் விட்டுட்டு நீங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. பேலன்ஸ்டு டயட்டு தான் உங்களுக்கு எப்போவுமே வந்து அல்டிமேட் சீக்ரெட். ஸோ எப்போவுமே நீங்கள் பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த 4 காம்பினேஷனில் எதையாவது தினமும் சாப்பிட்றீங்களா? தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.